ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், யோகஸ்தானம். சிம்மராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் வருதுங்க அடுத்து வருகின்ற நாட்களில். அதாவது ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த 3 நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகம் 2 கிரகம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. குரு, செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ராஜயோகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கர்மஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஒரு மனிதனுக்கு தொழில், காரியம், செய்கிற வேலை எல்லாமே 10ஆம் இடம் தான். 10ஆம் இடம் வளர்த்தா தான் ஒரு ஒரு ஜாதகன், அதாவது ஆணோ பெண்ணோ, அவங்க செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும். காரியத்தை வச்சு தான் நம்ம இங்கே நமக்கு மதிப்பு இருக்குது. நம்ம செய்கிற காரியம் சிறப்படைய வேண்டும். அதுக்கு 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இப்போ ராசிக்கு 10ஆம் இடம் 3 யோகத்துக்கு வருது. குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். 4 யோகம் கூட சொல்லிக்கலாம். அந்த குருச்சந்திர யோகத்தை கஜகேசரி யோகம்னு சொல்லிக்கலாம். இப்படி ஒரு 4 வகை யோகம் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமையுது. வருகிற 30, 31, 1ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனும் கடகத்தில் இருக்கிறாரு. இது கூடுதல் சிறப்பு தான். சுக்கிரன் கூட சேர்ந்து அவர் இப்போதைக்கு சுபிட்சமாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், இயல்பு நிலையில் சிறப்பாக இருக்கிறார். சிம்மராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஆகாதவர், குடைச்சலை கொடுக்குறவர், கெடுபலங்களை மட்டும் செய்கிறவர் சனி பகவான் தான். ராசிக்கு 6, 7 கூடையவன் இப்போ 7ஆம் இடத்துல வக்கரகதியில் புதன் பார்வையில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறேன். கதவை தட்டும் திடீர் அதிர்ஷ்டம்னு ஒரு தலைப்பு போட்டு சிம்மராசிக்கு போட்டிருக்கிறேன். ஓகே, சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இப்போ சிம்மராசிக்கு ஒரு நிம்மதியாக பெருமிச்சு விட்டுட்டுருக்கிறீங்க. அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறது ராசிக்கு நல்லது தான். பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக இருக்கிறீங்க. ராசியில் புதன் இருக்கிறாரு, அருமையான அமைப்பு. 2, 11 கூடியவன் ராசியில் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு லாபம், நல்ல ஒரு இணக்கமாக இருக்கிறீங்க. தொட்ட காரியம் தொடங்கு, காரிய அனுகூலமாக இருக்குது. சிம்மராசிக்கார் பெருசு நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. கோச்சார நிலை எப்படி பார்த்தோம்னா நல்ல விதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுப ஒர்க் எடுத்து குரு பார்வையில் இருக்கிறாரு, கேளயோகத்தில் இருக்கிறாரு. ஓகே, இந்த நேரத்தில் தான் இந்த யோகம் அமையுது. வருகிற 30, 31, 1ஆம் தேதி அமையுது. இந்த யோகத்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஜனன ஜாதக தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அது இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்றுக்குள்ள ஒன்று ஆதரவு. என்றைக்குமே கோச்சாரமும் ஜனன ஜாதகமும் தசாபத்தியும் 3 ஒரு கோயின்சைடாக ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். 3 இருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் போதி ஜோடத்தில் கேட்டாலும் சரி, மற்ற வேறு யூடியூப் சேனலில் கேட்டாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, மற்ற ஜோசியர்கள் பேப்பரில் படித்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பலன் நடக்கணும். நல்ல பலனோ கெட்ட பலனோ அதுக்கு 3 முயற்சியில் தான் அது நடக்கும். மொதல் முயற்சி ஜனன ஜாதகம் அமைப்பு, பேசிக் அமைப்பு. அடுத்து தசநாதன், புத்திநாதன், தசா புத்தி. அடுத்து கோச்சார அமைப்புகள். இது 3 ஒன்று கூடி தான் ஒரு காரியத்தை செய்யும். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அப்போ உள்ள கிரக நிலையில் பொறுத்து அமையும். ஓகே, இதுதான் எல்லா மனிதனுக்குமே, ஆண்டி முதல் அரசன் வரை எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தரமான சம்பவமாக தரமற்ற சம்பவமாக அது கிரக நிலையில் பொறுத்து, உங்கள் ராசி லக்கணத்தை பொறுத்து, தசாநாதனை பொறுத்து. இப்போ கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. உங்கள் ராசியும் ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா ராசியில் ஒரு சுபகிரகம் இருக்குது. ராசியை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் பின்னோக்கி போயிட்டார். ராசியில் புதன் என்ற சுபகிரகம் இருக்கிறார். அவர் வக்கரம் அடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் சிம்மத்தில் வக்கரம் அடையலாம். ஒரு அரச வீட்டில், ஒரு நெருப்பு வீட்டில் அவர் வக்கரம் அடைகிறாரு. நெருப்புக்குள்ளேயே தான் நெருப்பு அவர் வக்கரம் அடைகிறாரு. ஏன்னா சிம்மங்கிறது ஒரு நெருப்பு, எப்போவுமே எரியிற நெருப்பு தான் சிம்ம ராசி. சூரியனை வீடு அல்லவா, யுக யுகமாக எரிஞ்சு கொண்டு வருகிற நெருப்பு ராசி தான் சிம்ம ராசி. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, யோகங்கள் அப்படி தான் கன்வெர்ட் ஆகும். அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சிலருக்கு கிடைக்கிது, சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை எல்லாருக்கும் உள்ளது தான். சார், சிம்மராசியில் சிலருக்கு நல்லா இருக்கிறாங்க, சிலருக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அமைப்பு என்னென்னா, அட் ப்ரெசென்ட் எப்படி போய்ட்டுருக்கோ அதான் முக்கியம். இப்போ நான் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நிறைய இது வரும். நிறைய நேர்கள் கேட்பாங்க. சிம்மராசியில் நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் கேள்விகள் கேட்பாங்க, சில பேர் சில டவுட்டு கேட்பாங்க, சந்தேகங்கள் கேட்பாங்க. சில பேர் ஜனன ஜாதகத்தை அனுப்பிவிடுவாங்க. பலன் சொல்கிறேன் நான். சிலர் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி பார்க்குறாங்க. அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய நேர்களுக்கு பார்க்குறேன் நான். சிம்மராசி நேர்களும் வர்றாங்க. இப்போ கமெண்ட் பாக்ஸில் சில பேர் அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எனக்கு நடந்துச்சு,
உங்கள் இதுபடி எனக்கு வந்து சில நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னு அப்ரிசியேஷன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு இமேஜ் எடுத்து இதில் நான் போடுறேன், ஒரு கமெண்ட் எடுத்து போடுறேன். ஒரு அம்மா, அவங்களுக்கு கடந்த 7-8 ஆண்டுகளாக திருமணம் நடக்கலை. அவங்க நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நடக்குமான்னு. அவங்களுக்கு திருமணமும் நடந்திருக்கு, நல்ல இடத்துல வேலையும் கிடச்சிருக்கு, கணவனோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவை வந்து நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இருக்குது நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நடக்குது, சிலருக்கு நடக்கலை. அது வந்து அவங்களுடைய அந்த அமைப்பை பொறுத்து. நான் சொன்ன அந்த ஜாதக ரீதியாக உள்ள அமைப்பும் தசாபுத்தி அமைப்பும் கோச்சார நிலைக்கு கோயின்சைட் ஆகலைன்னா, இணைஞ்சு போகலைன்னா அந்த பலன்கள் வந்து ஸ்கிப் ஆயிரும், தடுமாற்றம் ஆயிரும். சரியா? அதை தான் நீங்கள் வச்சுக்கணும். நமக்கு முன்னாடி போகிறவனுக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டெய்லி வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலை. நம்ம ரெகுலராக போகிற பஸ் தான். சில நேரம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அது பஸ்ஸு வேகமாக போயிடும். இல்லைன்னா நம்ம போய் நின்று அரை மணி நேரம் காற்று கிடப்போம், அப்புறம் தான் வரும். இது மாதிரி தான் ராசி பலன்களுமே. ரைட்டு. இப்போ வந்து குருமங்கள யோகம், சந்திர யோகம், கஜகேஸ்வரி யோகம், இந்த 3 யோகமும் 10ஆம் இடத்துல நடக்குது. இதனால் சிம்மராசி நேருக்கு என்ன சார் அப்படின்னம்னா, சிம்மராசிக்கு இதனால் என்னென்ன பலன்கள் சார் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல இந்த யோகம் நடக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல அமைப்புங்க. நீங்கள் அரசு உத்தியோகம் போனாலும் சரி, தனியார் உத்தியோகம் போனாலும் சரி. தனியார் உத்தியோகத்துக்கு கூடுதல் சிறப்பு. ஏன்னா ரிஷபத்தில் தான் நடக்குது. ரிஷபம் வந்து சுக்கிரன் வீடு, தனியார் அமைப்புக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் எப்போயுமே தனியார் அமைப்புக்கு தான் வருவார். அது பர்டிகுலராக தனியார் துறையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூடுதல் சாதகமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றி இருக்கும், தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வரும், வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் நல்ல சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டு போக்குவரத்து நல்லபடியாக பார்க்கப்படும். அதுபோல் 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் முக்கூட்டு கூட்டணி, திரிகிற கூட்டணியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தேர்ச்சியாக இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் வந்து சமயோத புத்தி நல்லாயிருக்கும். அந்த 3 நாட்கள் வந்து வாக்கு சாதுரியம் நல்லாயிருக்கும், செயல் திறமைகள் சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் வலுவைப்படுகிறது. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் வலுவைப்படுகிறது. உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு 4 குடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. சரியா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். விவசாயம் வேளாண் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மிக நல்லபடியாக இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் சப்ளை பண்ணுறவங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, உதிரிப்பாகம் விற்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எரிபொருள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 4ஆம் இடம். வீடு கட்டி விற்கிறவங்க, புரோக்கர்ஸ், லேண்டு சப்ளை பண்ணுறவங்க, லேண்டுனா என்ன அந்த அது பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நில அர்ஜிதம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, நில 10 ரூபா ஆஃபீஸில் இருக்கிற அரசு ஊழியர்கள், அதுக்குள்ள புரோக்கர்கள், வெளிவட்டார புரோக்கர்களுக்கெல்லாம் நல்ல கிளம்ப பார்க்கப்படுகிறது. ஏன்னா 4 கூடிய 10ஆம் இடத்துல இருந்து சந்திர குரு சேர்ந்து பார்க்குறாரு. இதில் சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் இருந்தாலுமே பரவாயில்ல, சந்திரன் உச்சம் அடைகிறார் ரிஷபத்தில். ஸோ அந்த தேய்பிரைங்கிற வார்த்தை இங்கே அடிபட்டு போயிடும். ஏன்னா சந்திரன் வந்து 3 நாள் உச்சத்தில் தான் இருப்பார் ரிஷபத்தில். நல்ல அமைப்பு. அது ரோஹிணி நட்சத்திரத்தோட அன்றைக்கி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சரியா? இப்படி சில காரணங்கள் இருக்க போய் தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன். சிம்மராசிக்கு வந்து இது நல்ல ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடம் வலுப்படுது. ஸோ 4ஆம் இடம் நல்லாயிருக்கும். தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும். தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க. தாய் மாமன் விஷயத்தில் நல்ல ஒரு உறவு இருக்கும். கலைத்துறையில் சேர்ந்தவங்க நல்லாயிருக்கும். திரைப்படம் நல்லாயிருக்கும். சின்னத்திரை, வெள்ளித்திரை, இதில் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். அதில் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் கேலிங் கிண்டலுமாக இருப்பீங்க. ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதுபோக வந்து நஞ்சை பெயர்னு ஒன்று இருக்குது. நஞ்சை புஞ்சைன்னு இருக்குது. நஞ்சைனா என்ன? நெல், கரும்பு, வாழை, இது சம்மந்தப்பட்ட விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். விவசாயத்துக்கு நல்லா தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ஒரு நீர் ராசி, நீர் கிரகம். அவர் வந்து ஒரு நல்ல ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரியா? படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக பார்க்கப்படுகிறது. அது கலைக்கழிவுள்ள உயர்கல்வி படிக்கிறவங்க, எம்ஏ, எம்ஃபில் இதெல்லாம் முடித்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க தான் நல்லபடியாக பார்க்கப்படுது. இன்ஜினியரிங்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து ஒரு இன்ஜினியரிங் பொறியாளர் சம்மந்தப்பட்ட கிரகம். சரியா? அவரும் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனி பவன் சுபத்துவ நிலையில் தான் இருக்கிறார். புதன் பார்வையில் இருக்கிறாரு. ஒருத்தங்க இன்ஜினியரிங் ஆனோம்னா சனியும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சனி நல்ல சுபத்துவம் வந்தாருன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு போவாங்க. இரும்பு, கல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது போவாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்டாருன்னா செங்கல், மணல், ஜல்லி, இது மாதிரி சம்மந்தப்பட்டு போவாங்க. இந்த சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டாலே செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் முதன்மை கிரகம். 2வது வந்து சனி பகவான் அதுக்கு துணை பண்ணுவார். ஸோ 2 பேரும் வலுப்பெறணும். கூடவே சூரியனும் நல்லா இருக்கணும். சூரியனை வளர்த்துட்டாருன்னா அவங்க வந்து
அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் போவாங்க. அரசு கான்ட்ராக்டு, அரசு கமிஷன், அரசாங்க வேலை, பிடபிள்யூடி, பொதுப்பணித்துறை, இதில் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போவாங்க. ஓகே, இன்ஜினியரிங்கும் கொஞ்சம் நல்லா தான் பார்க்கப்படுகிறது. இன்ஜினியரிங் ஏற்கனவே உயர்கல்வி தான். இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குரு இருக்கிறதுனால அதை படித்து முடித்தவர்களுக்கு நல்ல ஒரு மேற்படிப்பும் கிடைக்கும். சில பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிப்பாங்க, ஃபினான்ஸ் படிப்பாங்க. குரு வந்து ஃபினான்ஸ் தான் வருவார், ஏன்னா தனகாரன் அல்லவா, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு வருவார். சில பேர் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிப்பாங்க. எம்பிஏங்கிறது வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்ட். இந்த மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்ட் படித்தவங்களுக்குலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் எம்பிஏ படித்தவங்களும் நல்லா இருக்காது. அந்த பிஇ முடித்து எம்பிஏ முடித்தவங்க அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸும் முடிச்சுட்டு ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸும் முடிச்சிருப்பாங்க. இவங்களாம் வந்து பெரிய பெரிய லெவலில் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய லெவலாக இருப்பாங்க. எம்டியாக இருப்பாங்க, இல்லைன்னா சிஇஓவாக இருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருப்பாங்க, ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிஸ்னஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சரியா, பிஇ அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எஜுகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப இதாக இருப்பாங்க. சரியா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வேறு, எஜுகேஷனுங்கிறது வேறு. ஓகே, ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இன்ஜினியரிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் ஈகை, இறக்கம், கருணை, காரணியம் இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவீங்க. நல்ல காரியங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரெஸ் கோட்லாம் எடுப்பீங்க. இந்த ஆடி தள்ளுபடிக்கு போய் வெளியே போய் எதனாச்சும் ஆடி தள்ளுபடியில் சில ட்ரெஸ்லாம் வாங்குவீங்க. அதுக்கு நல்ல ஒரு வசதி இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக அமையும். 10ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கனால தொழில் நல்லா இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், ஜூஸ் வியாபாரம், தண்ணீர் வியாபாரம், அது போக வந்து மற்ற வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்கும். சரியா, அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரிஷபம் வந்து சந்திரன் உச்சம் அடைய வீடு நல்லாவே இருக்குது, நல்லாவே பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான நாட்களாக இருக்குது. 3 யோகத்தோடு இருக்கிறதுனால 3 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஆடி 18ஆம் பெருக்கு ஆடி அமாவாசை வருது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்குது. சரியா, அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்றாங்க. உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு 12 கூட சேர்றாரு. ஆடி அமாவாசை ஆடி 19ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வருது மிகச்சால திறந்தது. அமாவாசைனால என்ன அர்த்தம், சூரியனும் சந்திரனும் சேருதான், சிவசக்தி ஒன்று சேருதான். அவங்க பார்த்துக்கிறது வேறு, இணையிறது வேறு. சரியா, பௌர்ணமிங்கிறது வந்து பார்த்துக்கிறது, அமாவாசைங்கிறது இணையிறது. சிவசக்தி இணையிறது வந்து அமாவாசை. அந்த சிவசக்தி இணையதுனால சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வருது சால திறந்தது. ஆடி 18ஆம் பெருக்கு அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி அருமையான நாள். நீங்கள் எதனாச்சும் இப்போ எது செய்யணும், நல்ல காரியம் செய்யணும்னா செய்யலாம். திருமணத்துக்கு பட்டு எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அப்புறம் வந்து திருமணமான பெண்கள், ஆனி மாதம் திருமணமான பெண்கள் இந்த தாலி பெருக்கி போகிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இந்த நாள் நல்ல நாள், ஆடி 18ஆம் தேதி செய்யலாம். இப்படி சில சுபகாரியங்களாக செய்யலாம். திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தலாம். ஆனால் வரன் போய் பார்க்க வேண்டாம், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசலாம். ஃபோனில் பேசிக்கலாம், வழியே நேரடி சந்திக்கக்கூடாது. சரியா, நேரடி சந்திக்கிறது ஆவணி மாதம்தான். அந்த பரிசம் போடுறது, வெத்தலை பாக்கு மாற்றுறது எல்லாமே வந்து ஆவணி மாதம் தான் பண்ணணும். பட் அது விஷயமாக நம்ம வந்து சில நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம், பேசிக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே, ஆடி 18ஆம் தேதி நல்ல நாள் தான். அந்த நாள் அன்றைக்கி நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏதோ வீட்டில் ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும் வைக்கிறதா இருந்தால் போய்ட்டு வாங்க. 18ஆம் தேதி பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஆடி 18 வந்து சனிக்கிழமை தான் வருது. சாட்சாத் பெருமாள் அன்றைக்கி தான் வருது. சனி வந்து பெருமாளுக்கு உள்ள நாள். அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஆடி 18 பெருமாள் கோயிலுக்கு போட்டு வருது கூடுதல் சிறப்பு. அதுக்கடுத்து 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, சிவனை கும்பிடுங்க. தாய் தந்தை இழந்தவர்கள் விரதம் இருக்கலாம். பர்டிகுலராக தகப்பன் இல்லாதவங்களும் விரதம் இருக்கலாம். பிதர்களுக்கு சில நற்காரியங்கள் பண்ணலாம். சரியா, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சில பொருட்களை வாங்கி கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி நீர் நிலையங்கள் உள்ள இடங்கள் அப்படின்னு போகலாம். ஒவ்வொருத்தருக்கு வசதி தான். காசி, ராமேஸ்வரம் அப்படி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. சரியா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். சென்னையில் கூட பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் குளக்கரையை ஒட்டி தெப்பக்கரையை ஒட்டி செய்வாங்க. இப்படி நிறைய இடத்துல செய்வாங்க. மதுரையில் வந்து முக்தீஸ்வரர் கோயிலில் செய்வாங்க. இப்படி நிறைய இடத்துல அந்தந்த இடத்துல ஏற்ற மாதிரி அந்த கோயில் குருக்கள் வந்து அந்த கைங்கரியத்தை பண்ணுவாங்க. அதை கூட செய்யலாம். அப்படி பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு போயிருங்க, சிவனாலயத்துக்கு போங்க. விரதம் இருந்துட்டு காலையில் விரதம் இருங்க. மதியம் 12 மணிக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு விளக்கு போட்டு வந்துட்டு சாப்பிடுங்க. விரதத்தை முடிங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க தயவுசெய்து. பிதர்களை நினைங்க, அப்பாவை நினைங்க, தாத்தாவை நினைங்க, முன்னோர்களை நினைங்க, காக்காவுக்கு சாதம் வைங்க. இதெல்லாம் செய்யுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருந்தோம்னா அந்த இது கிடைக்கும். ஆடி அமாவாசை ஒரு முக்கியமான அமாவாசை. வருஷத்தில் 12 அமாவாசை, அதில் 3 அமாவாசை முக்கியமான அமாவாசை. அதில் முதல் அமாவாசை வந்து புரட்டாசி மகாலய அமாவாசை, அடுத்து தை அமாவாசை, இது வந்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்ன, சந்திர வீட்டில் சூரியனும் சந்திரனும் செஞ்சுக்குருவாங்க. சந்திர வீட்டில் அது ஒரு முக்கியமான சிறப்பு. சந்திரனுடைய சொந்த வீட்டிலே அவர் வந்து
சூரியன் கூட சேருவார். நல்ல அமைப்பு தான். தன்னுடைய நண்பர் வீட்டில் அவர் வந்து உட்காந்துருப்பார் சூரியன். அவர் வந்து வரவேற்க சந்திரன் வந்துடுவார், ஆடி அமாவாசைக்கு வந்துடுவார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கூட சந்திக்கிற சந்திப்பு தான் ஆடி அமாவாசை. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது. தொடர்ந்து போடுறேன், சாதக பாதங்களை போடுறேன். சிம்மராசிக்கு ஒரேடியாக நான் அளந்து விடவும் இல்லை, ஆகா ஊகம்னு சொல்லவும் இல்லை. சில நேரங்கள் பாதகங்களையும் சொல்லுவேன் நான். இப்போதைக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அதிர்ஷ்ட கட்டை தான். வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஜனன ஜாதகத்தில் ராகு சரியாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சனி பவன் சாரை எடுத்திருக்கிறாரு. ஜூலை 8லேருந்து ஒரு 8 மாதத்துக்கு இருப்பார். சரியா, ஜூலை 8 தான் எடுத்திருக்கிறாரு. ஜூலையிலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் போவார். அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. அதனால் எந்த வம்பு வழக்கும் போகாதீங்க. தான் உண்டு வேலை உண்டுன்றங்க. அக்கம் பக்கத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சிவனேன்னு போயிருங்க. அதுபோல் தொலைத்தொடர்பில் போகிறவங்க, வெளியூருக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நைட்டு இரவு நேர பயணங்களை தவறுங்க. அப்படியே போகிறதா இருந்தால் சேஃப்டியாக போங்க. காரில் போகிறதா இருந்தாலும் சேஃப்டியாக போங்க. சேஃப்டி பெல்ட்டு போட்டுக்கோங்க. 2 வீலரில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் ராசிக்கு 10-11ஆம் இடத்துல இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா செவ்வாய் தான் வந்து சில இதை கொடுக்குறவர். 8ஆம் இடத்துக்கும் செவ்வாய்க்கும் தான் எப்போயுமே சில சம்மந்தம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டால் தான் அந்த வண்டி வாகனத்தில் போகும்போது சில ஆக்சிடென்ட் நடக்கிறது, சில விபத்துக்கள் நடக்கிறது, எதிர்பாராத சில அசம்பவிதங்கள் நடக்கிறதெல்லாம் செவ்வாய் செய்கிறது தான். 8ஆம் இடம் சம்மந்தப்படும் போது, 8ஆம் இடம் 2ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது தான் செவ்வாய் செய்வார். அதனால தான் செவ்வாய் 2-8 இருக்கக்கூடாதும்பாங்க. புரியுதா? இப்போ தான் உங்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும். செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன, கோவப்படுவான், வேகமாக பேசுவான், டென்ஷன் ஆவான். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். வேகமாக வண்டியை ஓட்டக்கூடாது. அதான் பெரிய விஷயம். தானத்தில் சேர்ந்தது நிதானம். அதை வந்து சிம்மராசினியர்கள் இப்போதைக்கு புரிஞ்சு மண்டையில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. வயது குறைந்த உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இல்லை. அதுக்கு வந்து வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு வேளையில் துர்க்கையம்மன், காளியம்மன், கருமாரியம்மன் இந்த 3 தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுவேளை சாயந்தரம் 4:30 to 6 கோயிலுக்கு போங்க. சரியா, ஞாயிறு அல்லது வெள்ளி எடுத்துக்கோங்க. அது ரெண்டும் முக்கியம். ஆடி வெள்ளி ரொம்ப முக்கியம்தான். ஆடி வெள்ளிக்கும் போகலாம். ஓகே நேயர்களே, அடுத்த ஆடி பூரா வருது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. அன்றைக்கி வந்து அம்பாளை வழிபடுங்க, ஆண்டாளை கும்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆடி மாதம் வெள்ளிக்கு தான் போகணும் கிடையாது, மற்ற நாளுக்கும் போகலாம். ஆடி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஆடி சனி பெருமாளுக்கு உகந்த நாள் தான். இன்றைக்கி ஆடி சனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் தான் கிடைக்கும். அடுத்த சனி கூட போங்க. 4ஆம் சனிக்கு போகிறது கூட நல்லது தான். புரட்டாசி சனிக்கு தான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும் கிடையாது. ஆடி மாதம் சனிக்கு போகிறதும் நல்லது தான். ஆடி மாதம் பெருமாளுக்கும் உள்ள உகந்த மாதம் தான். பெருமாளுக்கும் அம்மனுக்கும் உகந்த மாதம். அம்மன்னா எப்படி, இந்த எல்லை தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை அம்மன், அம்மன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இப்படி அம்மன் அந்த இடத்துல அம்மன் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு எல்லையை வகுத்து அந்த அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மனை மீறி அந்த ஊருக்குள்ளே போக முடியாது, இந்த சக்தியும் போக முடியாது. கோயில் அந்த ஊருக்கு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். சரியா, அந்த எல்லை தெய்வத்தை தான் அம்மனாக நினச்சி வழிபடுவாங்க. வருஷம் அதுக்கு வந்து விழா எடுப்பாங்க, கோயிலுக்கு வந்து குடை வைப்பாங்க, கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். சரியா, அதை வந்து அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களுடைய பாரம்பரிய முறைப்படி திருவிழாக்கள் நடக்கும். அந்த அம்மனை கும்பிடலாம். அடுத்து பெருமாளையும் கும்பிடலாம். ஆடி மாதம் ஆடி கார்த்திகை வருது, அது முருகனுக்கு வந்த நாள் தான். ஆடி மாதம் நிறைய விசேஷம் இருக்குது. கார்த்திகை இருக்குது, ஆடி கார்த்திகையும் வரும். சரியா, ஆடி கார்த்திகை அன்றைக்கும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். சரியா நேயர்களா? சரி நேயர்களே, பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். சிம்மராசிக்கு வந்து இப்போ இந்த 3 யோகங்கள் நல்லபடியாக இருக்குது. 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.